இல்ல அந்த அளவுக்கு அவருக்கு முக்கியமான விஷயத்துக்கு வர உங்ககிட்ட இன்னொன்னு போலேன் சார் இன்னொன்னு அதிமுக தொண்டர்கள் மனநிலையை அமித்ஷாவிடம் கூறுவதற்கு என்ன நெருக்கடி இருக்கிறது? அதிமுக தொண்டர்களின் மனநிலையை இவர் அறிந்ததை அங்கு கூறித்தான் அந்த இணைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமா? இன்னொன்னு ரோடுன்னு சொல்லக்கூடிய அவ்வை சண்முகம் சாலையில் இருந்த அதிமுக அலுவலகம் இப்பொழுது நடப்பது அமித்ஷா வீட்டில் தான். அவர் தான் சார் முடிவெடுக்கணும். அன்னைக்கே சொன்ன ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குன்னு. இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, காலையிலே நான் நானு மிஸ்டர் கஜேந்திரன், மிஸ்டர் சூரியமூர்த்தி, மிஸ்டர் பிரின்ஸ் இப்படின்னு பல பேர் ஒன்றாக கூடி நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து அதெல்லாம் அஞ்சலி செலுத்தி வந்த பின்னால் அப்பயே நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மீது சந்தேகம் வந்துவிட்டது அமித்ஷாவிற்கு. நம்ம போர்ஸ் பண்ணதில் தான் இந்த ஆள் சேர்ந்திருக்காரு. ஆகவே அவருடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லை. பல பேர் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள விஜய் கட்சிக்கு போறாங்க. அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் சார். இந்த கட்சியிலிருந்து செங்கோட்டையன் அங்க போனதுனாலதான் இவர்களும் அங்கு சென்று விட்டால் அந்த கூட்டணி மேலும் பலவீனமாகிவிடும் என்பதால் தான் அமித்ஷா ஓபிஎஸ்ஐ அவசரமாக அழைத்து அந்த தக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் என்று கூறுறாங்க. அதுவும் உண்மைதானா சார்? செங்கோட்டையன் அங்க தாவேக்காவுக்கு போனதுனால இல்ல அந்த சந்தேகம் வலுப்பெற்றதால் எடப்பாடி பழனிசாமி முதுவிலே குத்தி விடுவார் என்கின்ற ஐயப்பாடு ஊர்ஜிதமானதால் தான் நீங்க ரெடியா இருங்க ஓபிஎஸ். குருமூர்த்தி அதான் சொல்ற, நீங்க ரெடியா இருங்க. அந்த முதுகுல குத்தனா உங்க தலைமையில லீட் பண்ணிட்டு போங்க. அதுக்குள்ள நாங்க ஒரு 2-3 கட்சியை பிடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு நடந்திருக்கணும். இல்லனா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமலே ஓபிஎஸ் பரவாயில்ல நீங்களும் ரெடியா இருங்க, நாங்க சீட்டு வாங்கி தரோம்னு சொல்லிருக்கணும். சரி, இது 2 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா ஒரு 4-5 சீட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு இவர் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது 3 வாய்ப்புகள் தான். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் பார்த்தது மூலியமா அவர் என்ன பண்றாருன்னா, ஏடிஎம்கே ஸ்பிளிட்டை இன்னும் அதிகம் பண்றாரு, விரிசல் அதிகமாகிறது. நான் கேக்குறேன், உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு யார் சொன்னா? அமித்ஷா தான் சொன்னாப்ல. அதிமுக உள்கட்சி விவாதத்தில் நாங்க தலையிட மாட்டோம். அப்புறம் செங்கோட்டையனை இல்ல திரு செங்கோட்டையனை கூட்டு ஒரு நாளைக்கு பேசுறது, ஓபிஎஸ் கூட்டு ஒரு நாளைக்கு பேசுறது, இதெல்லாம் என்ன கட்சி சார்? எனக்கு தெரியல. உள்கட்சினா இதெல்லாம் பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியா? அதிமுக உள்கட்சி விஷயத்துல நீங்க தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப பார்த்தா கூட்டு பேசுறீங்களா இந்த கட்சியில இருந்து? இன்னொன்னு சார், இன்னொரு சந்தேகம் எனக்கு சார், இன்னொரு சந்தேகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு அவர் கட்சியா ஆரம்பிச்சுட்டா அந்த அதிமுக கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் அந்த கட்சி நான் ஆரம்பிக்க போறது இல்லை என்பதே அவர் கூறியிருப்பாரோ சார்? ஓபிஎஸ் கட்சி தனி கட்சியா ஆரம்பிச்சுட்டா அதிமுக கிளைம் பண்ண முடியாது, அந்த லீகல் சிக்கல் எதுவும் வந்துடும் நினைச்சு அவருக்கு அதெல்லாம் கவலையில வைத்தியலிங்கமாவது ஒன்னாவது சார். அந்த வைத்தியலிங்கத்தை அவமானப்படுத்திட்டாரு இன்னைக்கு. இனிமேல் வைத்தியலிங்கம் அரசியல் பேசவே தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும். பண்ருட்டியார் இனிமேல் வரமாட்டார் நினைக்கிறேன். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ இதை இவர் பண்ணா நான் என்ன சொல்றேன், என்ன ஒளிவு மறைவு? நான் பிஜேபியோட தான் இருப்பேன், என்னுடைய கட்சி பிஜேபி தான், அமித்ஷா தான் என்னுடைய தலைவர் சொல்லி தொலைங்கன்ற. அவங்க ரூட்டை பார்த்துட்டு போகட்டும். ஏன் இப்படி உயிர் எடுக்கிறார் சார் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு எல்லாம்? ஆகவே பிஜேபி என்ன நினைச்சது, அதிமுகவை சுக்குநூறா உடைக்கணும்னு நினைச்சது. அதுல சக்சஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா அவங்க? ஆமா சார், இன்னைக்கு அம்மா நினைவிடத்துல 5 குழுவா போறோம். யாரு? ஒண்ணு ஓபிஎஸ் அண்ணன், ரெண்டாவது நான் பேர் சொல்ல விரும்பாத ஒரு மனிதர், அடுத்தது சின்னமன்ற சசிகலா, 1 2 3 நாங்க ஒரு ஒருங்கிணைப்பு கொண்டு போனோம். எத்தனை ஏடிஎம்கே பிரிஞ்சு அங்க வந்திருக்கு. செங்கோட்டையன் அவர் அலுவலகத்தில் வச்சே வணங்கிட்டார் சார். தாவேகா பாணியில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை வைத்து அங்கேயே வணங்கிட்டார் அவர். அப்ப 5 கரெக்ட் தான். எங்க வாங்கிட்டாரு? அங்கேயே அவருடைய அலுவலகத்திலேயே, 5 கோபிச்செட்டிப்பாளையம் அலுவலகத்திலேயே. யாருடைய அலுவலகத்துல? கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனோட தாவேகா அலுவலகத்துல
மறைந்த ஜெயலலிதா படத்தை வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திட்டார். அப்போ 5 குழுவால் தான் வந்து செலுத்திட்டாரு. பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் உள்ளபூர்வமாக மறைந்தும் மறையாது நமது நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வீர வணக்கத்தை சொன்னார். வரவேற்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.